இந்த 12ஆம் அதிகாரத்துல நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியத்தை குறித்து யோபு புத்தகத்துல இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். நல்ல சுகமா இருக்கிறவன் ஒரு சுகவீனத்துல இருக்கிறவன என்ன பண்றான், ஏளனமா பாக்குறான். ஒரு வியாதிப்பட்டவன் இருந்தான்னா அது அவன் தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிறான். இதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமா உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏழையா இருக்கிறவனை ஒரு வெறுப்பா பாக்குறது, ஒரு தரக்குறைவா அவனை பாக்குறது, அது அவன் தலையெழுத்துன்னு பாக்குறது. ஒரு வீடு கட்டிட்டான் அப்படின்னா வீடு இல்லாதவன் எப்படி பாக்குறது, ரொம்ப அற்பமா பாக்குறது. ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிய குழந்தை உள்ளவன் என்ன செய்யறான், ரொம்ப அற்பமா பாக்குறது. இவருக்கு குழந்தை இருக்குதான், அண்ணாளுடைய சப்ஜெக்ட்லயே நம்ம அப்படிதான் என்ன செய்யறோம் பாக்குறோம். அவ சக்காலத்துக்கு குழந்தை பிறந்துருச்சு, சக்காலத்துக்கு என்ன செய்யுது, குழந்தை பிறந்த உடனே அவ அண்ணால எப்படி பாக்குறா, ரொம்ப அற்பமாக கீழ்த்தரமாக பாக்குற பார்வை. நான் சொல்றேன், தேவனை அறிந்த ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லையா, உங்களால அவங்கள ஆறுதல் படுத்த முடியாட்டியும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு வார்த்தை கூட அவங்கள புண்படுத்திடக்கூடாதுங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு கேட்டு அவர் மன சங்கடப்படக்கூடாது. ஒரு குழந்தை இல்லாதவங்க ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, அவங்கள போய் திடுதிப்புன்னு உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கூட கேட்கறத நம்ம யோசிச்சு கேட்கணும். இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இல்லாதவங்களை ஏளனமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்திடக்கூடாது. கடவுளை கோபப்படுத்துறவன் எப்படி இருக்கிறானா, பாதுகாப்பா இருக்கிறான். திருடனுடைய கூடாரம் குழப்பமின்றி இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாரு யோபு, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் கடவுளை கோபப்படுத்தினது இல்ல, ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை நிம்மதி இல்லாம கஷ்டத்தோட எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா ஒரு திருடனுடைய கூடாரம் எப்படி இருக்குது, ரொம்ப சமாதானமா பாதுகாப்பா இருக்கிறான். கடவுளை ஒருத்தர் நிந்திக்கிறான், அப்படி நிந்திக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா, என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? இந்த வாழ்க்கையில யதார்த்தமாக நடக்கிற சூழமைவை யோபு என்ன செய்கிறார், பேசி நமக்கு புரிய வைக்கிறார். இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்க நீதிமானா இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் திருடனா இருக்கிறனால அவனுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. எப்படி வேணாலும் இந்த லைஃப்ல நடக்கும். ஆனாலும் கடவுள் எல்லாவற்றையும் கணக்கில் வச்சு நியாயத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்க அடுத்தடுத்து வாசிக்கும் போது வாசிக்கிறோம். கடவுள் அப்படி சும்மா விட்டுற மாட்டார், சில விஷயங்கள இருக்கிற மாதிரி தெரியும். இதைத்தான் நீங்க சங்கீதம் 73லயும் வாசிக்க முடியும். நான் துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்து பொறாம அடைஞ்சேன் அப்படிங்கிறாரு, பொறாம அடைஞ்சேன் அப்படிங்கிறாரு. அவங்க நல்லா இருக்கிறாங்க, சுகபோகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் இறுதியா சொல்லும்போது சொல்றாரு, நீங்க அவனை கொண்டு போய் சறுக்கலான பகுதியில நிச்சயம் கொண்டு போய் விடுவீங்க. திடீர்னு சடுதியா இவனுக்கு ஒரு அழிவு என்ன செய்யும், துன்மார்க்கனுக்கு வரும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு அவன் அழிஞ்சு போவான், இருக்கிற இடம் தெரியாமங்கிறதையும் விளக்குகிறார். அப்ப யதார்த்தமா இன்னைக்கு பார்க்கிற அந்த பார்வையின் அடிப்படையில கள்ளருடைய வீட்டுல சமாதானம் இருக்குதே, கடவுளை நிந்திக்கிறவன் வீட்டுல நல்லா இருக்கிறானே, நாம கடவுளை தேட நம்முடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இது யதார்த்தமான ஒன்று விஷயம். அது போல நம்ம 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதுனால இல்லாதவங்களை என்ன செய்யாதீங்க, நீங்க குறைச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இல்லாதவங்களை ஏளனமா பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இல்லாதவங்களை என்ன செய்யாதீங்க, ஒரு அவதூறாக ஒரு கீழான நிலைமையோடு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்குது. ஆனா பெரும்பான்மையா ஏன் ஒரு பாஸ்டரே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரல அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரலன்னா நீங்க சபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று போதிக்கிறாரு. ஒரு யாரு, ஒரு பாஸ்டர். ஏன் அப்படி போதிக்கிறாரு, இவர் நல்லா இருக்கிறாரு, இவர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு, இவர் காரோட இருக்கிறாரு, இவர் பைக்கோட இருக்கிறாரு, இவர் பிள்ளைகளோட இருக்கிறாரு, இவர் வீடு வாசலோட இருக்கிறாரு, இவர் நல்லா இருக்கிறதுனால இல்லாதவங்களை பார்த்து என்ன போதிக்கிறாரு, உங்க கூட கடவுள் இல்ல, நீங்க சபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு போதிக்கிறாரு. ஆனா வேதாகமும் இதற்கு நேர்மாறாக போதிக்குது. இயேசுநாதர் ஒரு ஓமை என்ன செய்வாரு சொல்லுவார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், சம்பிரயமாய் சாப்பிட்டான்,
தினந்தோறும் நல்ல வஸ்திரங்களை உடுத்தினான், ராஜபோக வாழ்க்கையில இருந்தான். அவன் வாசல்ல ஒரு தரித்திரனான லாசரு என்ன செஞ்சான், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவன் வீட்டு எஜமான் நாய் வளர்க்கிறான்ல, அந்த நாய் தின்னு போட்ட மிச்ச மீதியில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு அவனுடைய தரித்திரம் இருக்குது. அந்த நாய் பருக்களை நக்கும் போது கூட அதை விரட்டக்கூடிய எண்ணம் இல்லை அவனுக்கு, தெம்பில்லாதபடி வாழ்ந்தான். ஆனா அந்த மனுஷன் மரிக்கும் போது எங்க போனா, இதுல தேவன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விஷயத்த, தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கும் கஷ்ட சூழ்நிலைகள் கட்டாயம் வர முடியும். அதனால அவன் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் இல்ல, அதனால அவன் கூட கடவுள் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. கடினமான சூழ்நிலைக்குள்ள ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் போனாலும் கூட அவன் மேலும் கடவுள் பிரியமாக இருக்க முடியும். எதையுமே தப்புன்னு நம்ம ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத விளக்குகிறது வேதம். ஆனா இன்னைக்கு இந்த அறிவு கூட இல்லாம நிறைய பாஸ்டர்ஸ் எப்படி போதிக்கிறாங்க, உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா, உனக்கு ஐஸ்வர்யம் வரலையா, உன் கூட கடவுள் இல்ல, நீ உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருந்தேனா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றான். ஏன்னா அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அவன் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறான், சபைக்கு வர்ற 100 பேர்த்திட்டையும் புடுங்கி அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அந்த 100 பேர்த்துக்குள்ள இருக்கிற 4-5 ஏழைகளை என்ன பண்றான், அவமானப்படுத்துறான் இப்படி சொல்லி, வார்த்தைகளை சொல்லி. அந்த ஏழையினுடைய காசும் அவன் உண்டியல்ல வருது, அதை வச்சுதான் அவன் வாழ்றான். ஆனா அந்த ஏழையை என்ன பண்றான், அவன் நிந்திக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல எல்லாவற்றிலும் வேதம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை என்ன செய்து கொடுக்குது. அதனால அன்பானவர்களே, நீங்க யாரையும் ஒரு இழிநிலையோட திருமணம் ஆகாத நபர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்கள மதிப்பு குறைச்சோ அவங்க வேதனைப்படுற அளவுக்கு நீங்க பேசிடக்கூடாது. ஒரு குழந்தை இல்லாதவங்களை பார்க்கும்போதோ வார்த்தையினால அவங்கள தொலைத்து அவங்களை வேதனைப்படுத்துகிற அந்த பழக்கம் நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மை விட ஆசீர்வாதம் குறைவாக உள்ள மனிதர்களை பார்த்தீங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படட்டுங்க, அவங்களும் தேவனுடைய பிள்ளையா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். தேவன் அவங்க கூட இருப்பாரு. கஷ்டப்படுறான் அப்படிங்கிற காண்டி நீங்க அவங்களை எப்படி பார்க்க கூடாது, ரொம்ப இழிவா அவதூறாக நீங்க பார்த்துடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்களேன், வந்த சிநேகிதர்கள் ஆரோக்கியமா இருக்கிறான், வந்த சிநேகிதர்களுக்கு சொத்து சுகம் இருக்குது, வந்த சிநேகிதர்களுக்கு குழந்தை இருக்குது, வந்த சிநேகிதருக்கு எல்லாமே இருக்குது. ஆனா யோபு கிட்ட என்ன இல்ல, இது எதுவுமே இல்ல. உடனே யோபுவை பதம் பார்க்க ஆரம்பிக்கிறான். யோபு என்ன செய்யறான், அவன்கிட்ட இருக்குது, யோபு கிட்ட இல்ல, அதனால என்ன செய்யறது, யோபுவை பதம் பார்க்க ஆரம்பிக்கிறது. உங்ககிட்ட கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன் கடவுள் கூட இருந்தா எதுவுமே நடக்காதா, எந்த பிரச்சனையுமே வராதுன்னு எங்கேயாவது வேதம் சொல்லுதா? கடவுளை நீ தேடுனா எந்த பிரச்சனையுமே வராதுப்பா அப்படின்னு எங்கேயாவது பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ அப்படி ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிப்பேன் இதெல்லாம் தேவன் சில விஷயங்கள் சொன்னாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில தேவன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்பதுதான் என்னது உண்மையா இருக்குது, யதார்த்தமான உண்மை இதுவாகத்தான் இருக்குது. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்படி கஷ்டப்படுற மனுஷங்களை தூக்கி விட முயற்சி பண்ணணும். தூக்கி விடாட்டியும் பரவாயில்ல, அவங்களை இன்னும் போட்டு மிதிக்காம நம்ம என்ன செய்யணும், வாழணும். இது கடவுளுடைய தேவ பிள்ளைகளுடைய ஒரு அழகாய் ஒரு பண்பாய் என்ன செய்யுது இருக்கு. ரெண்டாவது, நம்ம தொடர்ச்சியா அந்த 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் தேவன் கொண்டு வந்து என்ன செய்வாரு, நியாயத்துல நிற்பாட்டுவாரு. ஒரு நாள் நித்திய நியாய தீர்ப்பு தான் வரும்னு நான் சொல்ல வரல, நல்லா கவனிங்க. நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நித்திய நியாய தீர்ப்பு இருக்குது, உண்மை, வேதம் சொல்லுது. ஆனா பூமியில எந்த நியாய தீர்ப்புமே நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க போயிடக்கூடாது. ஏன்னா சில சமயங்களே இந்த பூமியிலேயே சிலருக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, நியாய தீர்ப்பையும் செய்வார். அப்படி செஞ்சிருக்காரு வேதத்துல. நித்திய நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குது, உண்மைதான். அதுக்காண்டி பூமியில நம்ம செய்யற எல்லா அநியாயத்தையும் கண்டும் காணாதபடி கடவுள் விட்டு விடுவார் என்று நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயம் என்ன செய்வோம், இந்த பூமியிலேயே அறுப்போம். நித்தியத்துல இல்ல, பூமியிலேயே அறுக்கிறதுக்கும் கடவுள் என்ன செய்வாரு, வைப்பார். நான் நல்லா இருக்கிறேன் அதனால மத்தவனை நான் என்ன வேணாலும் பேசுவேன்னு நினைச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, திடீர்னு வந்துடும். ஒரு பாஸ்டர் வந்து மதுரையில் இருக்கிற ஜஸ்டின், நம்ம எல்லாரும் பார்த்து அவரை குறிச்சு விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறோம். அவர் சொல்லுவாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உனக்கு வியாதியே வராது. வியாதி உனக்கு வருதுன்னா உனக்கு என்ன இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுவாரு. ஆனா அவருடைய லைஃப்ல வியாதி வந்துச்சுக்கான்னு கேட்டா பல இடங்கள வியாதி வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் வியாதி வந்து ஆபரேஷன் பண்ணிட்டுலாம் வந்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் மறைச்சு மக்களுக்கு ப்ரீச் பண்ணும்போது என்ன ஒரு உபதேசம் பண்றாரு, பொய்யை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி பாருங்க. ஏன்னா மனுஷனுக்கு இப்ப நல்லா இருக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே இப்போதைக்கு நல்லா இல்லாத மனிதனை கலாய்க்கிறதும் அவனை அசிங்கப்படுத்துற ஒரு குணாதிசயம் மனிதனுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு இங்க நம்ம நல்லா இருக்கிறதுனால கடவுளை தேடினா உனக்கு ஒரு குறையும் வராது, நீ உண்மையா தேடினா வராதுங்கிறான். ஏன் உண்மையா தேடின பல மாநிலங்கள்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கும். உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில எல்லாம்
உத்தரப்பிரதேசம். இப்ப கூட ஒரு மத கலவரம் நடந்துச்சு. அது என்ன பகுதி? மணிப்பூர் பகுதி. அந்த பகுதியில கடவுளை உண்மையை தேடாதவங்களா அவங்க? இப்ப அவங்க எல்லாம் தேடலையோ கடவுள் உண்மையா? ஒருத்தர் கூட கடவுள் உண்மையை தேடலையா? அங்க கலவரம் நடந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, பாக்குறோமா இல்லையா? அப்ப நாம இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற நினைச்சிட்டு மணிப்பூர் மக்கள் இப்ப கலவரப்படும் போது அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? தவறாக நினைச்சிடக்கூடாது. மணிப்பூர் மாதிரி சூழ்நிலை எப்ப நமக்கு வரும்னு தெரியாது. அப்ப எல்லாம் இந்த செழிப்பு உபதேசிகள் எங்க போவாங்க நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கடவுளை தேடினா ஒரு குறையும் வராத ஆய்வின் இங்க அடிச்சுக்கிட்டு தம்பட்டம் பேசிக்கிட்டு வாய் சவடால் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, ஒரு நிமிஷம் இங்க வந்துச்சுன்னா அவங்களுடைய கதி, அவங்களுடைய பிரீச்சர்ஸ் எல்லாம் எங்க போகும் நமக்கு என்ன செய்யாது, தெரியும். ஆனா இப்ப நல்லா இருக்கிறோங்கிறக்காண்டி நல்லா இல்லாத ஒரு மனிதர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவதூறாக பேசிடக்கூடாது. இதுல நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும்.